இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பெப்பர் சிக்கன் கறி பண்ண போறோம். சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு தகுந்தா போல பெப்பர் சிக்கன் கறி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பெப்பர் சிக்கன் கறி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு கொஞ்சம் லெமன், அதிகம் வேணாம், லைட்டாக பிழிஞ்சு விட்டால் போதும், ஒரு 2-3 சொட்டுக்கு. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை எடுத்திருக்கேன். இதுதான் தாளிக்கிறதுக்கு. மல்லித்தூள் இதில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம மிளகு அதிகமாக போட போகிறதுனால மிளகாத்தூள் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து நமக்கு காரம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது வந்து ஆப்ஷன் தான். மிளகு இதில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன், இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் 1 ஸ்பூன், 2 தக்காளி, பெரிய தக்காளினா 1 போதும், சின்னதாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். தேங்காய் 1 துண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10-15, அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். வெங்காயம், தேங்காய், தக்காளி வதங்கினதும் மல்லித்தூள், மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு, மிளகாத்தூள் நம்ம காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து மிளகு, சோம்பு, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போது அதில் பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கிராம்பு சேர்த்தாச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், நல்லா வதங்கியாச்சு. இதில் நம்ம மிளகு, உப்பு, கொஞ்சம் லெமன் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போது கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்காக சேர்க்குறோம்னா சிக்கன் வந்து சாப்பிட்றப்போ சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் தயிர் சேர்க்குறது. தயிர் வேணான்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. மசாலா இதில் சேர்த்துடலாம். மல்லித்தலை,
மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி, தேவையான அளவு உப்பு. நம்ம சிக்கனில் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருந்தோம், இருந்தாலும் குழம்புக்கு உப்பு பத்தாது, அதனால உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிருக்கேன், மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பெப்பர் கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் வந்து நமக்கு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. மிளகுத்தூள் தான் இதில் அதிகம் இருக்கணும். நான் காரம் அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக தான் மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா மிளகாத்தூள் போட தேவையில்லை, வெறும் மிளகு மட்டுமே போட்டால் போதும் காரத்துக்கு. இதே மெத்தடில் பெப்பர் கறி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.